Welcome children. This video is about 4th standard social science unit 3 rights and duties of children part 2. In this session we are going to learn about right to development, right to protection and right to participate. Let me move on to the lesson now. Right to development. Every child has the right to go to school and develop life skills. Today, Vijaya teacher is teaching about right to development. வளர்ச்சிக்கான உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் பள்ளி செல்லவும் தன் வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்ளவும் உரிமை உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சிக்கான உரிமை பற்றி ஆசிரியர் விஜயா அவர்கள் இன்று கற்பிக்கிறார். அதை என்னன்னு கேட்போம். மித்ரா, do you know that coming to school is your right? Do you know that no one can stop you from getting admission in a government school? Really? Near my house, I see some children not going to school. Yes, you can see. But all children below 14 years have the right to go to school. The government is responsible to providing free education to all. Is it so? I will convey this to their parents. Maybe I can bring them to school tomorrow. That's great, Mitra. மித்ரா, குழந்தைங்க பள்ளிக்கு வருவது அதே மாதிரி அரசு பள்ளியில் சேர்க்கை பெறுவதை அவங்களோட உரிமை அப்படின்னு விஜயா டீச்சர் சொல்கிறாங்க. மித்ரா அதுக்கு உண்மையா டீச்சர் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு விஜயா டீச்சர், ஆமாம், 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்வதற்கு உரிமை உள்ளது. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு இலவச கல்வி அளிக்கிறது கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மித்ரா நான் இப்போவே இங்கே இருக்க குழந்தைங்கள நாளைக்கு பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே டீச்சர் மிகவும் நல்லது மித்ரா அப்படின்றாங்க. சைல்டு லேபர். வாட் டு யூ see in the picture? Children are involved in different works at different places. This is called child labor. It is illegal to force children below the age of 14 to work. Really? What should we do if we see children working as child labor around us? Call the childline number 1098 1098 and inform. குழந்தை தொழிலாளிகள். அந்த டீச்சர் படத்தில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மித்ரா சொல்கிறா, குழந்தைகள் பல்வேறு இடத்துல தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு விஜயா டீச்சர் என்ன சொல்கிறாங்க, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்ட விரோதமானதாகும். உடனே மித்ரா உண்மையாகவா அப்படின்னு கேட்குறா. குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்யும் குழந்தைகளை கண்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறா. உடனே விஜய் டீச்சர் என்ன சொல்றாங்க, சிறார் உதவி மைய எண்ணுக்கு அழைக்கணும். 1098 தான் அந்த உதவி எண். இதுக்கு நீங்க அழைத்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே டீச்சர், கேன் ஐ கால் திஸ் நம்பர் அட் எனி டைம்? How much does it cost? You can call at any time and it is free of cost. If you see a child labor, talk to him or her first. If they are forced to do the job, you can call the number and inform. They will come and help the child. சரி, இந்த எண்ணை எந்த நேரத்தில் நம்ம தொடர்பு கொள்ளலாமான்னு கேட்குறா. உடனே விஜயா டீச்சர், நீங்கள் எந்த நேரத்தில் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஒரு குழந்தை தொழிலாளியை கண்டால் முதலில் அவன் அல்லது அவளுடன் பேசுங்க. அவர்கள் அந்த வேலையை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் சிறார் உதவி மைய எண்ணுடன் தொடர்பு கொண்டு அத்தகவலை தெரிவிக்கலாம். அந்த விஜயா டீச்சர் சொன்னாங்க. ரைட் டு ப்ரொடெக்ஷன். Children have the right to be protected in all circumstances. Indian government has set laws for the same. Raman and Kavita's mother is talking to them about their right to protect themselves. Let us hear their conversation. பாதுகாப்பு அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமை குழந்தைகளுக்கு உள்ளது. இந்திய அரசு இதற்கான சட்டங்களையும் உருவாக்கியுள்ளது. ராமன் மற்றும் கவிதாவின் தாய் இதை பற்றி பேசுறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். Can you tell me what are the different parts of your body that no one should touch? Lips, chest and between my legs. Yes. To whom will you say if someone touches you in these parts? We will tell to an elder we trust like you. கவிதாவோட அம்மா கேட்குறாங்க, உங்கள் உடலில் தொடக்கூடாத பகுதிகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. கவிதா அதுக்கு பதில் சொல்கிறா, உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில அப்படின்னு கவிதா பதில் சொல்கிறா.
உடனே அதுக்கு அந்த கவிதாவோட அம்மா வந்து என்ன கேட்குறாங்க, உடல்ல இப்பகுதியில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாரிடம் கூறுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்க கவிதாவும் ராமனும், உங்களை போலவே நம்பிக்கைக்குரிய யாராவது வயதில் மூத்தவங்க ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம். Will you be scared if someone touches you in any or all of these parts or any other part and make you feel uncomfortable? No, Amma, I will not be scared. Yes, and I will shout at the top of my voice for help. கவிதாவோட அம்மா கேட்குறாங்க, உடலில் இப்பகுதிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அனைத்து பகுதிகளிலும் அல்லது வேறு ஏதாவது பகுதியில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் பயப்படுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கவிதா அதுக்கு என்ன சொல்கிறா, இல்லை அம்மா நான் பயப்பட மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராமன் என்ன சொல்கிறான், மேலும் நான் என்னோட குரலை உச்சத்தில் கத்தி உதவிக்காக கூச்சலிடுவேன் அப்படின்னு ராமன் சொல்கிறான். There are laws to punish people who touch children inappropriately. All you need to do is keep an eye out for danger and be confident. Are there any other rules to protect us? கவிதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். குழந்தைகளை தகாத முறையில் தொடு நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆபத்திலிருந்து விலகி நம்பிக்கையுடன் இருத்தலே ஆகும் அப்படின்னு கவிதாம்மா சொல்கிறாங்க. உடனே கவிதா என்ன சொல்கிறா, எங்களை பாதுகாக்க வேறு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா அம்மா அப்படின்னு கேட்குறான். எஸ், there is another rule. No person should hit or harm children. It is wrong to hit children as it affects their well-being. Really? Yes, all elders should help to create a safe environment for children to live. கவிதாவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம், எந்த நபரும் குழந்தைகளை தாக்கவோ அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை உள்ளது அப்படின்றாங்க. ராமன் உண்மையாகவே இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே கவிதாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமாம், குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழ அச்சூழ்நிலையை உருவாக்க பெரியவர்களும் உதவ வேண்டும் அப்படின்னு கவிதா அம்மா சொல்கிறாங்க. Right to participate. Children have the right to participate in matters related to them. This includes asking questions, giving suggestions, and making decisions in things that affect them. Let us listen to the discussion in Vani teacher's class. பங்கேற்பதற்கான உரிமை. குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உரிமை உள்ளது. அவற்றை பற்றி கேள்விகள் கேட்டால் கருத்துக்களை பகிர்தல் மற்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களை முடிவெடுத்தல் ஆகியன அடங்கும். இவை குறித்து வகுப்பில் நடைபெறும் கலந்துரையாடலை கவனிப்போம். Our school is going to be renovated. We need your suggestions to improve the school. Can you all discuss and make a list? Yes, teacher. ஆஃப்டர் சம் டைம் வாணி டீச்சர் சொல்கிறாங்க, நம் பள்ளியை புதுப்பிக்க உள்ளோம். பள்ளியை மேம்படுத்த உங்கள் பரிந்துரைகள் அல்லது கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. அனைவரும் விவாதித்து ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, அப்படியே செய்கிறோம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். We have the following suggestions for the school. First, our school should have toilets at every floor. 2. Drinking water facility for every 4 classrooms. 3. The sports room needs more carom boards, chess boards, balls and badminton rackets so that everyone can play. மாணவர்களுடைய பரிந்துரை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பள்ளியில் ஒவ்வொரு தளத்திலும் கழிப்பறைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சஜஷன் வந்து ஒவ்வொரு 4 வகுப்பறைகளுக்கு குடிநீர் வசதி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுவதற்கு ஏதுவாக அந்த விளையாட்டு அறையில் கேரம் போர்டு வேணும், செஸ் போர்டு வேணும், பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் அதிக அளவில் வேணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். Wonderful ideas. I will send this to the headmistress. Thank you, teacher. It was great for all of you to participate. Each one of you has a right to express and share your opinion. விஜயா டீச்சர் இந்த பரிந்துரையெல்லாம் கேட்டுட்டு அற்புதமான யோசனைகள், இவற்றை நான் தலைமை ஆசிரியருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளும் நன்றி டீச்சர் அப்படின்னு இருக்காங்க. விஜயா டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை தெரிவித்தது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. இதுவும் உங்களுடைய உரிமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
So far in this session we have studied about right to development, right to protection and right to participate. Thank you children.